சிவாய திருச்சிற்றம்பலம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கழிந்த ஆடியோவில் கூறியதை போல இந்த ஆடியோவில் சித்தர்களின் கொள்கைகள் மற்றும் அவர்களுடைய பிரிவுகள் இவற்றையெல்லாம் காணலாம். சித்தர்களினுடைய கொள்கைகள் மற்றும் வழிபாடுகளால் அடையாளம் காணுதல் எவ்வாறு என்றால், பொதுவாக சித்தர் பாடல்கள் அனைத்துமே இலக்கிய வடிவங்கள், யோக நெறிகளை கூறுவதாகவும், சித்த வைத்தியத்தை கூறுவதாகவும், ஜோதிடம், அகப்புற வழிபாடுகள், சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள், எளியோருக்கான வழிகாட்டுதல் என பல்வேறு பரிமாணங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக 3 பிரிவுகளுள் சித்தர்கள் அடங்குவர். அது என்னவெல்லாம் என்றால், எளியோர்க்கு வழிகாட்டுபவர்கள், ஞானத்தை போதிப்பவர்கள், காயத்தை போற்றுபவர்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் எளியோருக்கு வழிகாட்டுபவர்கள் என்பது என்னவென்றால், எளியோருக்கு வழிகாட்டும் விதமாக சித்தர்கள் தங்கள் பாடல்களின் மூலம் ஒரே உலகை கண்டவர்களாக உள்ளனர். அவர்கள் மனிதர்களிடையே உள்ள வேறுபாடுகளை கடந்து அவைகளையெல்லாம் களைந்து ஒரே குலமாக வாழும் வழிவகைகளை உலகிற்கு தந்துள்ளார்கள். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்ற பாடல் வரிகள் மனித சமுதாயத்தை ஒரே கோட்டில் இணைக்கும் மாமந்திரமாக விளங்குகிறது. ஆக இத்தகைய கருத்துக்களையே பெரும்பாலும் சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆகவேதான் சித்தர்கள் எளியோர் வழிகாட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். திருமூலர், போகர், ராமலிங்க அடிகள் முதலானோர் எளியோருக்கு வழிகாட்டும் சன்மார்க்க சித்தர்களில் அடங்குவர். அடுத்து ஞானத்தை போதிப்பவர்கள் ஞான சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். மனித சமுதாயத்தில் இருளுக்குள் மூழ்கி கிடந்த மனிதனை அவர்களுக்கு ஞான ஒளியை ஏற்றி புதிய காட்சிகளையெல்லாம் காண்பித்தவர்கள் இவர்களே ஆவார். உடல் அழியக்கூடியது என்றும் அதனை மூலதனமாக கொண்டு அதன் உதவியால் யோகம் பயிலலாம் என்றும் நிரூபித்து காட்டியவர்கள். யோகத்தின் மூலம் ஞானத்தின் வடிவான இறைவனை அடைய முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள். மனிதருள் மறைவாக உள்ள ஞானத்தை வெளிக்கொணரும் ஞான சித்தர்களில் முக்கியமானவர்கள் சிவவாக்கியர், அகப்பை சித்தர், குதம்பை சித்தர், அழுகணி சித்தர், இடைக்காடர், கடுவெளி, பட்டினத்தார், பத்ரகிரியார் ஆகியோர் ஆவார். அடுத்து காயத்தை போற்றுபவர்கள். காயம் என்றால் உடல் என்று பொருள்படும். காயமாகிய இந்த உடலை கொண்டு சித்தி பெற்றவர்கள் காய சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் ஞானத்தை பெறுவதிலும் அதிகமான நாட்டத்தை, இளமையை காப்பதிலும் சித்தி பெறுவதிலுமே ஆர்வம் கொண்டு விளங்கினார்கள். இன்றைய வைத்திய நூல்கள் பெரும்பாலுமே இந்த வகை சித்தர்களாலேயே படைக்கப்பட்டவையாகும். சித்தர்களின் சிறப்பான காரியமாக இரசவாதம் கூறப்படுகிறது. இரசவாத வித்தையை பெருமளவு கைக்கொண்டதால் காய சித்தர்களுக்கு இரசவாத சித்தர்கள் என்ற பெயரும் உண்டு. காய சித்தர்கள் பல்வேறு பெயர்களால் சக்தியை வழிபட்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் சக்தியை வாலை, மனோன்மணி, உமை என்று பலவாறாக போற்றி பரவுவதை அவர்களுடைய பாடல்கள் எடுத்து கூறுகின்றன. மேலும் இந்த காய சித்தர்கள் வாமாச்சாரம் என்னும் புதுமையான பூஜையை மேற்கொள்வது, சிறு பெண்ணை வாலை என பெயரிட்டு வணங்குவது முதலானவற்றை மேற்கொண்டுள்ளார்கள். காய சித்தர்களில் முக்கியமானவர்களாக போகர், கோரக்கர், கொங்கணர், கருவூர் சித்தார், மச்சமுனி, சட்டைமுனி, சுந்தரானந்தர், ரோமரிஷி முதலானோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். ஆக இவர்கள் தங்களுடைய கொள்கைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளால் அடையாளம் காணப்படுவதால்
எளியோருக்கு வழிகாட்டும் சன்மார்க்க சித்தர்கள் என்றும், ஞான சித்தர்கள் என்றும், காய சித்தர்கள் என்றும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள்.